Hi everyone, welcome to ILM Easy Learn. So today நம்ம பார்க்க போற டாபிக் வந்து த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். மோட்டார் அப்படின்னாவே நமக்கு தெரியும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கலா கன்வெர்ட் பண்ணும். அதுக்காக இதுக்கு 2 பார்ட்ஸ் தேவை, ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார். இது எல்லாமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல பேசிக்கான எல்லா எக்ஸ்பிளனேஷனுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேட்டார் ரோட்டார்னு சொல்லியாச்சு. ஸ்டேட்டார் அப்படின்னாவே எனக்கு தெரியும் அது வந்து ஸ்டேஷனரியா இருக்கும் அப்படின்னா அது ரொட்டேட் பண்ணாது. ரோட்டார் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து ரொட்டேட் பண்ணக்கூடிய பார்ட்ஸா இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அவுட்டர்ல வந்து ஸ்டேட்டார் இருக்கும். இன் பிட்வீன் சென்டர்ல வந்துட்டு எனக்கு ரோட்டார வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொட்டேட் பண்ணும். ஸோ இந்த இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இதுக்கு ஒரு இன்புட் குடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு ஏசி சப்ளை குடுப்பாங்க. அந்த ஏசி சப்ளை எப்படி குடுப்பாங்கன்னா, 3 ஃபேஸ் லைன்ல வந்து குடுப்பாங்க. ஸோ இந்த 3 ஃபேஸும் எப்படி இருக்குன்னா, 120 டிகிரி அப்பார்ட்ல இருக்கும். ஸோ இப்ப நம்ம வந்து கம்ப்ளீட்டா அந்த வொர்க்கிங் எப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து அந்த வொர்க்கிங் உடைய கம்ப்ளீட் டயகிராம். ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், 3 ஃபேஸ் சப்ளை வந்து நம்ம வந்து இன்புட்டா குடுக்குறோம். எங்க குடுக்குறோம்னா, 3 ஃபேஸ் இன்புட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்டார் வைண்டிங்க்கு நான் குடுத்துடுறேன். இந்த மாரி இன்புட் குடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு ஆர்எம்எஃப் தான் கிரியேட் ஆகும் அப்படின்றத நான் இனிஷியலா நம்ம வந்துட்டு ஸ்டேட்டருடைய ஃபங்ஷன்ல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஆர்எம்எஃப் அப்படின்னா என்னன்னா, ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். இந்த கிரியேட் ஆனக்கூடிய இந்த ஃபீல்டு தான் நம்ம வந்து இங்க டினோட் பண்ணியிருக்கோம். இந்த எல்லோ கலர்ல ஷேடட் பண்ணது தான் எஸ் அப்படின்னா அது வந்து ஸ்டேட்டர் அப்படின்னு மீன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்டர்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 ஃபேஸ் இன்புட் சப்ளை வந்து குடுத்துருக்கேன். குடுத்துருக்கனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆர்எம்எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது அக்கார்டிங் டு த பிரின்சிபல் ஆஃப் இந்த 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ல. ஸோ இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டர் அப்படின்றது ஸ்டேஷனரி, இது ரொட்டேட் பண்ண போறதில்ல. ஆனா இந்த ஃபீல்டு வந்து ரொட்டேஷன்ல தான் இருக்கும். ஃபீல்டு ரொட்டேஷன்ல இருக்கும்னா, அதோடைய மேக்னெட்டிக் ஆக்சிஸ் வந்து ரொட்டேஷன்ல இருக்கும். ஸோ இந்த ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து எப்படி அசம்ப்ஷன் பண்ணிக்கலாம்னா, போல்ஸ் மாரி இருக்கும். போல்ஸ் அப்படின்னா ரொட்டேட்டிங் போல்ஸ் எஃபெக்ட்ட வந்து அது குடுக்கும். அதாவது ஆர்எம்எஃப் ரொட்டேட் ஆகுது. ஸோ அத பார்க்கும்போது என்ன எஃபெக்ட் இருக்கும்னா, ரொட்டேட்டிங் போல்ஸ். ஸோ ரொட்டேட்டிங் போல்ஸ்னா என்ன? நார்த் போல், சவுத் போல். ஸோ அது எதோட தான் இருக்கும்? மேக்னெட்டோட இருக்கும். ஸோ மேக்னெட்டுடைய போல்ஸ் வந்துட்டு நார்த் அண்ட் சவுத் வந்துட்டு என்ன பண்ணும்னா, அது ரொட்டேட்டிங் மோஷன்ல இருக்கும்போது ஒவ்வொரு ஆங்கிளையும் இப்ப இதுல நார்த்தா இருக்கும். அடுத்த ரொட்டேஷன் வரும்போது அது சவுத்தா இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து அது ரொட்டேஷன்ல இருக்கும். ஸோ எத சுத்தி ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு? ரோட்டார் அப்படின்றத சுத்தி தான் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இது எல்லாமே நடக்கிறது எங்க? என்னுடைய ஸ்டேட்டார்ல. ஸோ இந்த ஸ்டேட்டார்ல எனக்கு நடக்கிறது எல்லாமே இந்த ரோட்டார சரவுண்ட் பண்ணி எனக்கு வந்துட்டு இந்த வொர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வொர்க் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன் ஆஃப் ஆர்எம்எஃப் வந்து எனக்கு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல தான் இந்த மாரி கிளாக்வைஸ்ல தான் எனக்கு வந்து இது ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, இனிஷியலா நம்ம சொல்லியிருந்தோம் ரோட்டார் அப்படின்னா ரொட்டேட் பண்ணும். ஆனா அந்த ரொட்டேட் பண்றது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்றதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும்? ஸ்டேஷனரியா இருக்கும். அதாவது ரொட்டேட் பண்ணாம இருக்கும். ஸோ ரோட்டார் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும்போது, அதாவது ரோட்டார்ங்கிறது என்னது? அது ஒரு மெட்டல், ஒரு கண்டக்டர், ஒரு ராட் மாரி இருக்கும்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டேஷனரியா இருக்கு அப்படின்றப்ப, இத சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா, இந்த ஆர்எம்எஃப் இருக்கு இல்லையா? அதுதான் வந்துட்டு சுத்தி வந்துட்டு அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கு. அதாவது ஃபீல்டு வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கு. அப்போ ஒரு கண்டக்டர், ஒரு ஃபீல்டு வந்து அத சுத்தி ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டுங்கிறது என்னது? ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ளக்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டி இந்த கண்டக்டர மீட் பண்ணும்போது, அந்த ஃப்ளக்ஸ் வந்து கட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த ரொட்டேட்டிங் ஃப்ளக்ஸ் வந்து கட் ஆயிட்டே இருக்கிறனால, எனக்கு என்ன அங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ரிலேட்டிவ் ரோட்டார் வந்து ஸ்டேஷனரியா இருக்கு. எனக்கு வந்து ஆர்எம்எஃப் வந்துட்டு ரொட்டேட்டிங்ல இருக்கு. அதாவது ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலேட்டிவ் மோஷன் கிரியேட் ஆகும். எதுக்கு நடுவுல அப்படின்னா, இந்த ரொட்டேட் பண்ணக்கூடிய ஆர்எம்எஃப் ஃபீல்டுக்கும், இங்க நடுவுல இருக்கு இல்லையா, இந்த ரோட்டாருடைய கண்டக்டருக்கும் நடுவுல ஒரு ரிலேட்டிவ் மோஷன் கிரியேட் ஆகும். ஸோ அத தான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். ஸோ ரோட்டார் இது எல்லாமே ரோட்டார் கண்டக்டர். ஸோ ரோட்டார் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கண்டக்டர்ஸ் வந்துட்டு ஸ்லாட்குள்ள பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரோட்டார், இது வந்து ஸ்டேட்டார் அப்படின்றது. ஸோ ஜென்ரலா எனக்கு என்ன இருக்கும், இந்த ஸ்டேட்டார் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறது தான் இந்த லைன்ஸா வந்து மீன் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன ஆகுது, என்னுடைய இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஆர்எம்எஃப் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த ரிலேட்டிவ் மோஷன் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இதனால என்ன ஆகும், எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ராடை சுற்றி இந்த
ஃபீல்டு வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு வந்து இந்த கண்டக்டர் ராட்னா கண்டக்டர், ஸோ அதாவது ரோட்டார் கண்டக்டர். அப்போ வந்து என்ன ஆகும்னா ஆர்எம்எஃப் இந்த ஃபீல்டு வந்து கட் ஆயிட்டே இருக்கு. ஸோ எப்படி கட் ஆகுது? ஆர்எம்எஃப் வந்து எப்போல்லாம் அந்த ரோட்டார் கண்டக்டர் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கோ அப்போல்லாம் எனக்கு கட் ஆயிட்டே இருக்கு. ஸோ கண்டக்டர் வந்து ஃப்ளக்ஸை வந்து கட் பண்ணுது. ஸோ இது இங்கே வந்து உடனே நமக்கு வந்து ஒரு லா வந்துடும். அதாவது என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். எப்போல்லாம் வந்து ஒரு கண்டக்டர் வந்து ஃப்ளக்ஸை கட் பண்ணுதோ அப்போ எனக்கு அந்த இடத்துல இஎம்எஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்டியூஸ் ஆகிடும். ஸோ இது எங்கே இன்டியூஸ் ஆகுது? ஸோ எதை சுற்றி ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு? இந்த ரோட்டார் கண்டக்டரை சுற்றி தானே இந்த ஆர்எம்எஃப் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ எனக்கு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ்டாக இருக்கு. ஸோ அதை தான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட்டாரை வந்து அந்த ஸ்லாட்குள்ளே இந்த சர்க்கிளாக தான் சர்க்கிள்னா இது ஸ்லாட், இதுக்குள்ளே தான் இந்த ரோட்டார் கண்டக்டர் இருக்கும். ஸோ இது சர்க்கிளாக தான் கொடுத்துருக்கோம். அடுத்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டூ மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்னென்னா எனக்கு இந்த இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால இந்த இஎம்எஃப் வந்து உள்ள இன்டியூஸ் ஆயிருக்கு. எப்போ வந்து எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இட் வில் கிரியேட் அ சர்க்குலேட்டிங் கரண்ட். ஒரு கரண்ட்டை கிரியேட் பண்ணுது. எங்கே கிரியேட் பண்ணுது? இந்த ரோட்டாரில் கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த கரண்ட் பேர் ரோட்டார் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ஃபைனலாக அதனால தான் இந்த சர்க்குலர் இருந்ததுல நான் இன்டூ போட்டிருக்கேன். அதாவது இன்டியூஸ்டு கரண்ட் வந்து இந்த ரோட்டார் கண்டக்டரில் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரோட்டார் கரண்ட் வந்துட்டு இந்த த்ரூ த ரோட்டார் கண்டக்டர் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு கண்டக்டருக்குள்ளே கரண்ட் போனாலே அங்கே என்ன நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு மெட்டல் கண்டக்டர் இருக்குது. இதுக்குள்ளே நான் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே என்ன ஆகும்? இங்கே ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகுமா? அந்த ஃபீல்டுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? ஃப்ளக்ஸுன்னு பேருனா அது ஃப்ளக்ஸுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா இதனால தன்னோட ஓன் ஃப்ளக்ஸை வந்து அது கிரியேட் பண்ணிக்குது. அப்போனா இங்கே என்னது? ரோட்டார் தன்னோட ஓன் ஃப்ளக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கா. அதுக்கு பேர் எப்படி வைக்கலாம்? ரோட்டார் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இது எப்படிலாம் இது டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம ரைட் ஹேண்ட் த்ரம் ரூல் வச்சுட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளக்ஸஸ் எனக்கு ஃபைனலாக எனக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்க. ஸோ ஸ்டேட்டார் இருக்கு. அப்போ நம்ம வந்துட்டு இந்த கிரீன் கலரும் பிங்க் கலரும் லைன்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் இஸ் அண்ட் ஆர்எம்எஃப், ரொட்டேட் ஆகக்கூடிய ஆர்எம்எஃப். ஸோ எனக்கு இந்த டயக்ராம் வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக ரீச் ஆனோம். இந்த சர்க்கிள் போட்டு இன்ட்டு போட்ட என்னது? இன்டியூஸ்டு. ஸோ இந்த இன்டியூஸ்டு கரண்ட் வந்தக்கப்புறம் எனக்கு என்ன நடக்கும்? இதை சுற்றி ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகுமா? அதுதான் இந்த சர்க்குலரில் ட்ரா பண்ணி ஏரோ போட்டிருக்கோம். ஸோ அப்போ இதை சுற்றி ஒரு ஃப்ளக்ஸ் இருக்குது. இங்கே ஆல்ரெடி ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, இந்த லைன்ஸ் இந்த டாட்டட் லைன்ஸ் எல்லாம் ஃப்ளக்ஸ் தான். இது வந்து ஸ்டேட்டாரில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ், இது ரோட்டார்னால உண்டான ஃப்ளக்ஸ். அப்போ இங்கே என்ன இருக்குது? 2 ஃப்ளக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆர்எம்எஃப் ஃப்ளக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டார் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 ஃப்ளக்ஸ் இருக்குது. அப்போ ஒரு இடத்துல 2 ஃப்ளக்ஸ் வந்துட்டு மீட் பண்ணுது அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆர்எம்எஃப்னால வந்த ஃப்ளக்ஸ், ஆர்எம்எஃப்னா இந்த ஏரோ மார்க் இல்லையா? அதாவது இங்கே இருக்கிறது எல்லாமே ஆர்எம்எஃப் தான். தட் இஸ் ஆர்எம்எஃப்னா இந்த ஸ்டேட்டாரில் நான் கிரியேட் ஆகக்கூடிய அந்த ஃபீல்டு, ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதோட டைரக்ஷன் எல்லாம் பாருங்களேன், எல்லாமே அப்வர்டில் எப்படி இருக்கா? ஸோ எல்லா சைடுமே இப்படி அப்வர்டில் இருக்குது. ஸோ இந்த ரொட்டேட் ஆகக்கூடிய இந்த ஃப்ளக்ஸ் பாருங்களேன், இந்த சைடு லெஃப்ட் சைட் ஃபுல்லாக அப்வர்டில் இருக்குது. இதே நீங்கள் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த சைடு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக லெஃப்ட் சைடு பார்க்கும்போது இந்த 2 ஃப்ளக்ஸும் ஒரே டைரக்ஷன் இருக்கா? இந்த சைடு பார்க்கும்போது ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்கா? அப்போ சேம் சைடு இருந்தால் ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஆப்போசிட் சைடில் இருந்தால் இது கேன்சல் ஆயிரும். ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஸோ சேம் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் அப்போ ஆட் ஆகி இந்த சைடு வந்து அதிகமான ஃப்ளக்ஸ் இருக்கும், இங்கே கேன்சல் ஆகி ரொம்ப மினிமம் ஃப்ளக்ஸ் இருக்கும். அப்போ என்னது? இங்கே ஹை டென்சிட்டியாக இருக்குன்னு அர்த்தம் ஃப்ளக்ஸ், இங்கே லோ டென்சிட்டியில் இருக்குது. அப்போ ஹை டென்சிட்டி என்ன பண்ணும்? அஸ் யூஷுவல் வந்துட்டு லோ டென்சிட்டி டுவர்ட்ஸ் வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த ரோட்டாரை வந்து இப்படி புஷ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த புஷ் பண்ணுறதா நான் என்னன்னு சொல்கிறேன்? ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் இருக்கு, அதுல வந்து நான் ஒரு ஃபோர்ஸை வந்து புஷ் பண்ற ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? டார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் வந்து அந்த ரோட்டாரில் வந்து டார்க் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் இந்த டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நம்ம இதெல்லாம் ஆட் ஆன ஃப்ளக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இங்கே ஜாஸ்தியாக ஃப்ளக்ஸ் இருக்குது, இங்கே எல்லாம் ரெடியூஸ்டாக இருக்குது. ஸோ அஸ் அ ரிசல்ட் இந்த டிஃப்ரென்ஸ் இன் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினால ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது, அது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் பார்க்கும்போது நம்ம என்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட், இந்த எனக்கு கிடைச்சக்கூடிய இந்த ஸ்பீட், ரோட்டாரோடைய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங், அதாவது ஆர்எம்எஃப் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த ஸ்டேட்டாரில் ஸ்டேஷ்னரியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டாரில் இருக்கக்கூடிய ஃபீல்டு,
ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த ஃபீல்டோட ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்ன்னு மீன் பண்ணுவாங்க. அதாவது ஆர்எம்எஃப்க்கு ரிலேட்டடாக இருந்தால் எப்படி போடணும், என்எஸ் அப்படின்னு போடணும். ஸோ என்எஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 120 எஃப் பை பி. எஃப்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி இன்புட் சிக்னல். நம்ம என்ன இன்புட்டை கொடுத்தோம், 3 ஃபேஸ் லைனில் கொடுத்தோமா, 3 ஃபேஸ் ஏசி சப்ளை. ஸோ அதுதான் அந்த அதோடைய ஃப்ரீக்வன்சி தான் எஃப். பிங்கிறது என்னது, போல்ஸ். எத்தனை போல்ஸ் வந்து நமக்கு வந்து வச்சிருக்கோம் ஸ்டேட்டாரில், அதுதான். ஸோ 120 எஃப் பை பி அப்படின்றது தான் என்எஸ். ஸோ நெக்ஸ்ட் என் அப்படின்றப்ப இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்தனால இந்த ரோட்டார் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சது இல்லையா, அப்போ அதுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும்ல, அதுதான் கேபிட்டல் என். ஸோ என்னுக்கும் என்எஸ்க்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இப்போ தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ் அப்படின்றது நம்ம சொல்லிட்டோம். இப்போ ஸ்லிப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு, என்எஸ் மைனஸ் என் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட்னு சொல்லலாம், இல்லை ஸ்லிப் ஸ்பீட்னு சொல்லலாம். இது 2 மார்க்ஸில் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ சப்போஸ் இந்த ரெண்டு ஸ்பீடுமே ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோமே, ரெண்டுமே இப்போ ரோட்டார் சுற்றுறதும் எனக்கு ஆர்எம்எஃப்பும் ஒரே ஸ்பீடில் இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா வந்துட்டு அந்த இடத்துல அது ஆப்போசிட்டான ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகி மோட்டார் ரொட்டேட் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும். ஸோ இட் மீன்ஸ் தட் எனக்கு மோட்டார் சுற்றணும் அப்படின்னாவே எனக்கு வந்து கேபிட்டல் என், அதாவது ஸ்பீட் ஆஃப் ரோட்டார் வந்து எப்பயுமே லெஸ்ஸர் தென் ஸ்பீட் ஆஃப் அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் சுற்றிட்டே இருக்கும்ல ஸ்டேட்டார்ல இருந்து, அதை விட எப்பயுமே கம்மியாக இருந்தால் மட்டும்தான் என்னுடைய மோட்டார் வந்து ரொட்டேஷனில் இருக்கும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த இண்டக்ஷன் மோட்டார், அதாவது 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் தான் இதோட டைட்டிலு. இதோடைய ஸ்லிப் வேல்யூ என்ன, ஸ்லிப் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது என்னன்னா எஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த டிஃபரன்ஸ் டிவைடட் பை என்எஸ் அப்படின்றதுக்கு ரேஷியோக்கு தான் இது இருக்கும். ஸோ இதை பர்சன்டேஜ் போடணும்னா இன்டூ 100 போட்டு இதை முடிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிட்டோம், அடுத்து என்எஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு எழுதுறதுக்காக இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ என்எஸ் இன்டூ எஸ் வரும், என்எஸ் மைனஸ், அதாவது ns into s which is equal to ns minus n வருதா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா n is equal to என்ன வரும், இந்த சைடு n இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா n equal to ns minus nss, அதாவது இது இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். ஸோ n is equal to ns காமனாக இருக்க வெளில எடுத்துட்டு 1 minus sன்னு இருக்கும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன மீனிங்னா நீங்கள் வந்து s is equal to ஸ்லிப் வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு வந்து ரோட்டாரோட ஸ்பீட் வந்து 0 ஆயிரும், அதாவது ரோட்டார் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதை தான் ப்ரீவியஸாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த என்எஸ் ஈக்குவல் டு 120 எஃப் பை பி அப்படின்றத நம்ம முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம். ஸோ என்எஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூனா இப்போ என்எஸ் மைனஸ் என் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த என்எஸ் மைனஸ் என் எதுக்கு இருக்குன்னா இந்த எஃப்க்கு பதில் எஃப்ஆர், ஏன்னா இது வந்து ஃப்ரீக்வன்சி. எது ஃப்ரீக்வன்சி, நான் இன்புட்டை ஏசி சப்ளை கொடுத்தேன் இல்லையா, அதோட ஃப்ரீக்வன்சி. ஆனால் எஃப்ஆருங்கிறது எதோட ஃப்ரீக்வன்சினா இங்கே ஒரு அந்த ரோட்டாரில் ஒரு கரண்ட் ஜென்ரேட் ஆச்சு இல்லையா, ஸோ அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப், அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரோட்டார் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் தான் எஃப்ஆர்னு சொல்கிறோம், அது உள்ளேயே கிரியேட் ஆனது. ஸோ அப்போ என்எஸ் ஈக்குவல் டு இது, என்எஸ் மைனஸ் என் ஈக்குவல் டு இது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்லிப் தானே என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த என்எஸ் மைனஸ் என் பை என்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இதையும் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணி கேன்சல் ஆகி ஃபைனலாக எனக்கு இருக்கக்கூடிய டேர்ம் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் பை எஃப்னு இருக்கும். ஸோ எஸ் ஈக்குவல் டு எஃப்ஆர் டிவைட் பை எஃப், அவ்வளோதான்ப்பா எஸ். ஸோ எஃப்ஆர்னா என்ன அப்படின்னா எஸ் இன்டூ எஃப். எஃப்ஆர்னா என்ன, அந்த ரோட்டாரில் எனக்கு இன்டியூஸ் ஆன ஃப்ரீக்வன்சி, இது இன்புட் ஃப்ரீக்வன்சி. எஸ்ங்கிறது ஸ்லிப் ஆஃப் த இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இப்போ நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கல் ஆன வேர்டிங்ஸில் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இது கொஞ்சம் ரீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இல்லை இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு கண்டென்ட் எழுதினாலே இட் இஸ் சஃபிஷியன்ட். தேங்க்யூ.